உம்முடைய பிரச்சாரம் பரவுகின்ற நாளில் நான் உயிருடன் இருந்தால் உமக்கு பலமான உதவி புரிவேன் என்று பதிலளித்தார். அதன் பின்னர் பராக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார். இந்த முதலாவது வேத அறிவிப்போடு சிறிது காலம் வேத அறிவிப்பு தடைப்பட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்தார்கள். தமக்கு கிடைத்த தகவலின்படி எந்த அளவுக்கு அவர்கள் மனம் உடைந்து போனார்கள் என்றால், மலை சிகரங்களில் இருந்து கீழே விழ பல முறை முனைந்தார்கள். இவ்வாறு கீழே விழுந்து விடலாம் என்று ஏதாவது மலை உச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, முஹம்மதே, நீங்கள் உண்மையாகவே இறை தூதர்தாம் என்று கூறுவார்கள். இதை கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனப்பதற்றம் அடங்கிவிடும். உடனே மலை உச்சியிலிருந்து திரும்பி வந்து விடுவார்கள். வேத அறிவிப்பு தடைப்படுவது தொடர்ந்து நீண்டு செல்லும் போது மறுபடியும் அவ்வாறே சிகரங்களை நோக்கி செல்வார்கள். அப்போதும் அவர்கள் முன்னிலையில் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்,